அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. சின்ன பையா என்னடா இந்த நிலைமையில நின்னுக்குற? நீ எதுக்குமா இப்ப வந்த? டே அம்மா ஆடி மாசம் கோயில் டூருக்கு போனாங்களே இப்பதானே வந்துக்கிறாங்க. குடுகுன்னு ஓடி வந்து ஏமா எனக்கு துண்டத்துக்கு என்னமா மம்மு வாங்கினதுன்னு கட்டி பிடிச்சி முத்தா கொடுப்பேன்னு பார்த்தா எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன். முத்தா கொடுக்குறாங்க. என் பொண்ணு ஆடி மாசம் இந்த பக்கம் போனா நீ கோயில் டூர் வரணும், இந்த பக்கம் வரணும். அவன் ஆடி மாசம் முடிச்சு தெரு பண்ண வேண்டாம், எங்க வரல ஓடிய வேண்டாம். ஓடியாத பார்த்து எதுக்கு வந்து நிக்கிற? ஐயா உன் பொண்டாட்டினா இப்பதான் புதுசா அவங்க அம்மா வீட்டுக்கு ஆடி மாசத்துக்கு போறாளா? இதோட 17வது வருஷம் போய்க்கிறா. போட்டா 18ஆம் மாதிரி 18ஆம் படி கருப்பு மாதிரி கரியன்னு மனக்கட்டியாட்ட ஒண்ணு பெத்தர வண்டியில போட்டு வாயில பள்ளி ஊச்சி அடிப்போம் வாங்கிட்டு வாடு. அது மாதிரிலாம் நடந்துச்சுன்னா ஐயோ கடவுளுக்கு நான் கோயிலே கட்டுவேடா சின்ன பையா. அது மாதிரிதான் நடக்க மாட்டுது. அங்கங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிட்டாலே எதுக்கு குழந்தை பிறக்கல எதுக்கு குழந்தை பிறக்கலாம் அவங்க சுத்திக்கிறவங்க எல்லாம் போட்டு நச்சரிப்பாங்கடா. ஆனா 17 வருஷமா உன் பொண்டாட்டி அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் தாங்கிக்கணும் கூட சந்தோஷமா வாழ்ந்துக்கிறாடா. உன்கிட்ட நான் சிரிச்சு சிரிச்சு தான் பேசினுக்கிறா. ஆனா வெளியே எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு கூட வந்து பாக்குற எனக்கு தான்டா தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அவ கிடையாது, நீதான். ஆமா எங்கிறப்ப பீடி சிகரெட்டு பான் பிராக்கு சரக்கு கிருக்குன்னு எல்லா கெட்ட பழக்கத்தையும் உனக்கு தான் வச்சுனுக்குற. ஆனா பாக்குறவங்க எல்லாரும் உன் மருமகளுக்கு கூட்டு போய் செக்அப் பண்ணு, உன் மருமகளுக்கு கூட்டு போய் செக்அப் பண்ணுன்றாங்க. டே சின்ன பையா தயவு செஞ்சு அதெல்லாம் விட்றா. அதெல்லாம் விட்டாதாண்டா குடும்பம் நல்லா இருக்கும். என்ன